தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற சில மிக முக்கியமான வேலைகள் இருக்கிறது. நாம் பொதுவாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதோட ஒரு சர்ச்சில் மெம்பராக இருந்து சாகிற வரைக்கும் அந்த சர்ச்சில் என்னவாக இருக்க போகிறோம்? மெம்பராக இருக்க போகிறோம். மெம்பராக இருந்துட்டு அங்கேயே செத்துற போகிறோம். இதில் நமக்கு ஒரு பெருமை வேறு இருக்குது. என்ன பெருமை இருக்குது? நான் அந்த டினாமினேஷன், நான் அந்த சர்ச்சு, நான் சபை உருவான காலத்துலேருந்து இருக்கிறேன், நான் 25 வருஷமாக இருக்கிறேன், நான் பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, நான் தான் பாஸ்டருக்கு முதுகு, நான் தான் பாஸ்டருக்கு கண்ணு, இப்படி எல்லாம் சொல்லி அங்கே இருக்கிறதுல நம்ம ஒரு மேன்மை பாராட்டுதல் இல்லையா? சபைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு மெம்பராக இருக்கணும், ஒரு அங்கத்தினராக. எதுக்காக அப்படின்னா நம்மை விசாரிக்கிறதுக்கு, நம்மை போஷிக்கிறதுக்கு, நம்மை மேய்க்கிறதற்கு, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பதற்கு கண்டிப்பாக ஒரு சபை வேணும். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருவதில்லை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். எல்லாம் வேணும். ஆனால் சபைக்குள்ளே வந்த நான் என்ன செய்ய போகிறேன்? 4 பெஞ்சை உடச்சி 40 வருஷமாக உட்காந்துருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. எதுக்கு நான் சபைக்கு வந்தேங்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தா இருக்கிற ஒரு ரீசன் இருக்குல்ல. ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஆண்டவர் அநேக பொருட்களை செய்ய சொல்கிறாரு. ஒரு பொருள் கூட ஆசாரிப்பு கூடாரத்தில் வீணானது கிடையாது. ஒரு பொருள் கூட சும்மா இருக்காது. அங்கே இருந்துட்டு போட்டோம், அதான் அங்கே ஒரு மாட்டி வையும் மோசே, ஒரு லைட்டை மாட்டு, எதுக்கு சும்மா இருக்கட்டும், அப்படி கிடையாது. 7 பொன்குள் கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் இருக்குது, அதுக்கு தான் கர்த்தர் வச்சுருக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய சபை, புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும். அப்போ நாம் எல்லாருமே ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா கட்டடத்தை விட்டுருங்க. இது கட்டடம், இதை விட பெரிய கட்டடம் போகலாம். ஆனால் உங்களை என்னையும் ஒரு சபையாக ஆண்டவர் இணைத்திருக்கிறார்னா என்ன நோக்கத்துக்காக இணைச்சார்? என்ன திட்டம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாம் அந்த திட்டத்துக்குள்ளேயே போகிறதில்ல, ஒரு சிலரை தவிர. பொதுவாக நாம் என்ன நினச்சிடுறோம்? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பண்ணாச்சு, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், வேலையை ஆசீர்வதிப்பார், வெளிநாட்டில் படிப்பு கொடுப்பாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும். 3 தலைமுறையாக சபையில் இருக்கிறோம். நான் கல்யாணம் பண்ணி வந்தேன், என் பையன் கல்யாணம் பண்ணி வந்தான், என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், எங்கள் பாஸ்டர் கைராசியான காரரு 3 தலைமுறையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக அதுக்காகத்தான் சபைக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு வேலை வச்சிருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் வேலை, ஆவிக்குரிய வேலை. அந்த ஆவிக்குரிய வேலையை செய்வதற்கு அது நம்மேல் விழுந்த கடமை, நாம் செய்யணும். அப்படிப்பட்டவர்கள் தான் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல மின்னுவார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்னென்னைக்கும் சதா காலங்களிலும் இருக்கணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், சபைக்கு எழுதும் போது ஆண்டவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸில் ஒன்றா எழுதுகிறாரு, 7 நட்சத்திரங்களை தன் கையில் பிடித்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 20, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போனா நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. சபை எங்கே இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. சபைனா நீங்களும் நானும் தான். நாமெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவங்களா இருக்கிறோம். யார் இருப்பா? எந்த சபை இருக்கும்? யார் இருப்பா? எல்லா சபையும் இருக்குமா? எத்தனையோ சபையை பற்றி ஆண்டவர் குறைய சொல்கிறார். நீ நிர்வாணம் உள்ளவனாக இருக்கிற, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, உனக்குள்ளே ஏசபேலின் உபதேசங்கள் இருக்குது, பிள்ளையாமையின் உபதேசங்கள் இருக்குது. இப்போ இந்த சபையெல்லாம் வந்துருமா ஆண்டவர் கைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் தான் சதா காலங்களிலும். அப்போ நமக்கு ஆண்டவர் சில வேலைகளை வச்சிருக்கிறார். சுவிசேஷம் சொல்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய சத்தியங்களை அடுத்தவர்களுக்கு போதிக்கிறதாக இருக்கட்டும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நீதிக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நியாய தீர்ப்பை பிரசங்கித்தவனாகிய ஏனோக்கு, பாவத்தை பிரசங்கித்ததாக இயேசு கிறிஸ்து, இவ்வளோ இருக்குது. இவ்வளோத்துலேயும் நம்ம செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம்? வெறும் தசமா காணிக்க கொடுத்துட்டு உண்மையும் உத்தமமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதில் இன்னொரு பார்ட்டும் இருக்குது. நமக்கு ஆண்டவர் நமக்கு சில ஆவிக்குரிய வேலைகளையும் வச்சிருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்.
அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு முன்பாக நட்சத்திரங்களாக இருப்பார்கள்.